பூமி இறைவன் மனிதர்களுக்கு தந்த இனிய சீதனம். கவிஞன் கவிதையை புனைவது போல், சிற்பி சிலையை வடிப்பது போல், இறைவன் தன் தனித்துவத்தால் வடித்திருக்கும் தனித்துவம் பூகோளம். பூகோளமே இவ்வளவு சிறப்புமிக்கது என்றால் கடவுளின் சாயலாக படைக்கப்பட்ட மனிதர்கள் எவ்வளவு சிறப்புமிக்கவர்கள். கடவுள் ஆணும் பெண்ணுமாக மனிதனை படைத்தார். அனைத்தையும் ஆண்டவன் போல் செய்த மனிதன் பாவத்தை மட்டும் தன் சாயலில் செய்தான். முடிவு கடவுளின் கண்டிப்புக்கு உள்ளானான். பாவம் பூண்ட மனிதன் சாபம் பூண்டு நிற்பதைக் கண்ட இறைவன் உங்களை மீட்க ஒரு மீட்பரை அனுப்புவேன் என்றார். சொன்னபடி தன் ஒரே மகனை மனுக்குலத்திற்கு தந்தார் இறைவன். அவர்தான் இறைமகன் இயேசு. 33 ஆண்டுகள் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றிய இயேசு மண்ணுலகில் தன் அன்பு பணியை செய்தார். நீ உன்னை அன்பு செய்வது போல் உன் அயலானையும் அன்பு செய் என்று கற்பித்த இயேசு தனக்கு பிறகு தன் பணியை தொடர தன் அன்பு சீடர்களை ஏற்படுத்தினார். சீடர்கள் வழியாக தொடரும் இயேசுவின் அன்பு பணி அன்னை தெரசா, பிரான்சிஸ் அசிசி, மான்ஃபோர்ட் என்ற புனிதர்கள் வழியில் புனிதம் கண்டது. ஒவ்வொரு புனிதரும் ஒவ்வொன்றை செப்பனிட நம் புனிதர் மான்ஃபோர்ட் கல்வி என்ற கற்பூரத்தில் தன்னை கரைத்துக் கொண்டார்.